கர்த்தருடைய வார்த்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. And I want you to be excited. ஹல்லேலூயா. பிரசங்க நேரத்தில் கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு பேசின மாதிரி இருந்துச்சுன்னா, சரி நமக்கு தான் பேசுகிறாரோன்னு சொல்லி அமைதியாக இருந்துக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு தான் பேசுகிறான்னு சொல்லி சத்தமாக கையை தட்டியோ ஆமேனோ அல்லையில ஏதோ ஒரு காரியத்தை சொல்லணும். பிசாசு பக்கத்தில் இருக்க வெக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமாக பிரசங்க நேரத்தில் இருக்கிறது எதை காட்டும்னா, பிசாசு சில நேரத்தில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், கவனச்சிதறலை ஏற்படுத்துவான். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார், அந்த நேரம் தான் நமக்கு வேறு ஏதோ யோசனைலாம் வரும். ஆனால் நம்ம கை தட்டி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பிசாசுக்கு என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் எனக்கு பேசுகிறத நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம திசை திருப்பாத வனமாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. மீண்டுமாக உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி ரீனுவை நான் வந்து ஆக்சுவலி ஹீஸ் ட்ராவலிங். ஆனால் என்கிட்ட லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னாங்க, இந்த அக்டோபர் மந்த் கேன் யூ கம் அப்படின்லாம் கேட்கல. எப்பயுமே என்கிட்ட வந்து வரியா, கேன் யூ கம் அப்படிலாம் கிடையாது. வந்துரு, யூ ஹாவ் டு கம், யூ மஸ்ட் பி தேர், இதுதான் சொல்லுவாங்க. நானும் பிகாஸ் சின்ஸ் இஸ் அ வெரி நைஸ் மேன் ஆஃப் காட், ஐ கேன் நெவர் சே நோ டு ஹிம். ஹல்லேலூயா. உங்களுக்காக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். ஹல்லேலூயா. Trichyல we have 2 churches. எங்களுக்கு every Sunday we have 6 services வாரம் நடக்குது. ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த வாரம் I am there for the anniversary also because I love your church and I love your pastor and I love each and every one of you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Can we turn our Bibles? பைபிள் எடுத்துக்கொள்வோம், வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமா? Monitors level யோவான் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இஸ் தேர் சம்படி யாரா தமிழ் பைபிள்? ஓகே, வெரி குட், சூப்பர். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். We are going to read from the book of John chapter 11 verses 28 to 32. Let's read. வாசிப்போம். அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்திலே வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு, அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். ஆமென். ஜெபிப்போம். ஆவியானவர் நேரத்துக்காக நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீ பேசுகிறதான தேவனப்பா. உன் வார்த்தைகள் ஜீவனை உயிர்ப்பிக்கும்னு வாசிக்கிறோமப்பா. உலர்ந்து போன எங்களுடைய உள்ளான மனுஷனை உயிர்ப்பிப்பீராக. எங்களை இருதயத்தோடு பேசுங்க. உடைக்கப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் உருவாக்குங்க. எங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இந்த மாலை வேளை எங்களை நிலை நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு நீ பேசுகிற காரியம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவரே எங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான திட்டவட்டமாய் நீ பேசுகிற வார்த்தையாய் அது காணப்படட்டும். எங்களோடு இடைப்படுங்க, அபரிவிதமாய் பேசுங்க. அது பேசுவதை நாங்கள் ஆண்டு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதி எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த பகுதி, யாருக்கும் தெரியாத பகுதி அல்ல. லாசரு மரித்து போகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எத்தனை நாள் கழித்து வந்து எழுப்புகிறார்? 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல. ஆண்டவர் நாட்கள் தாண்டி வந்து என்ன பண்ணுகிறார்? மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புகிறார்.
அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவருக்கு லாசருக்கு பலவீனமாக இருக்கும்போது செய்தி வந்ததா, இல்லை மரித்ததுக்கு பிறகு செய்தி சொன்னாங்களா? இதுக்கு 11வது அதிகாரம் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து, வாசிப்போமா அந்த பகுதி? 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிப்போமா? கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அவன் வியாதியாக இருக்கும் போதே ஆள் அனுப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவோ என்ன பண்ணுகிறார்? அவர் இருந்த இடத்துல மேலும் 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். இந்த வியாதி, இந்த காரியம் மரணத்தில் முடியாதுன்னு சொல்லுகிறார். பிறகு என்ன பண்ணுறார்? இயேசு ஒரு சில நாட்களுக்கு பிறகு போகிறார். அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரிகள் 2 பேரும் சொல்கிறாங்க, ரொம்ப மனவேதனையோடு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நாங்கள் அப்போவே நீங்கள் வந்திருக்கலாமே ஆண்டவரே, எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே பதில் கொடுத்துருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் கஷ்டப்படுவோமா? எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் அப்போவே ஜெபம் பண்ணேனே, அவ்வளோ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேனே, அவ்வளோ வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணினேனே, உமக்கு அதிகமாய் கொடுத்தேனே, ஊழியங்கள் செய்தேனே, அப்போவே நீ செய்திருக்கணும், காலம் தாண்டி போச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னோட சகோதரிகள் என்ன பண்ணார்? லாசரோட சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவிடம் புலம்புகிறார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? தட்டி எழுப்புகிறார். அதுக்கப்புறம் சகோதரிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரை இப்போ கூட மாலை ஏதாவது செய்ய முடியும். கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் கல்லை புரட்டி போட சொல்லி லாசருவே வெளியே வான்னு சொல்லுவார். லாசரு உயிரோடு வெளியே வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன என்று சொன்னால், பியாண்ட் டைம், காலங்களையும் கடந்தது. Hallelujah. How many of you believe that God can work beyond time? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க உற்சாகமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேனே. Hallelujah. God can work beyond your time frame. Hallelujah. God can work beyond your time frame. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்க கால வரையறைகளையும் தாண்டி கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுடைய கால வரையறையை தாண்டின காரியங்களுக்கும் கர்த்தர்ட்ட பதில் உண்டு. Hallelujah. முதல் காரியத்தை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், லவ் அண்ட் டைமிங். அன்பும் நேரமும், கர்த்தருடைய சித்தமான நேரமும். அப்போ மரியாள் மார்த்தாலும் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அந்த நாட்களில் வாட்ஸ்அப்பும் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வேற என்னென்னலாம் இருக்கு, ஸ்னாப்சாட் கிடையாது, ஃபேஸ்புக்கு கிடையாது, இமெயில் கிடையாது. ஒன்லி வே வாஸ் டு ரைட் அ லெட்டர் டு கனெக்ட் வித் சம்படி. அண்ட் அந்த லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதி அவர் எங்கே இருக்கிறார்னு முதல் லொக்கேட் பண்ணணும். இயேசு எங்கே இருக்கிறார்? இந்த காலத்தில் வந்து லைவ் லொக்கேஷன்லாம் அனுப்ப முடியாது. யூ கேன் நாட் சென்ட் அ லைவ் லொக்கேஷன் சேயிங் தட் ஐ எம் ஹியர், ஸோ சென்ட் இட் ஹியர். நோ, யூ நீட் டு சென்ட் சம்படி டு ஃபைண்ட் வேர் ஜீசஸ் இஸ். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் ஆள் அனுப்பணும். அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லணும் இங்கே இருக்கிறார். ஓகே, உடனே வேக வேகமாக கடிதம். என்ன கடிதம் எழுதுகிறார்கள்? தேவனே, உம்மை அதிகமாய் நேசிக்கிற லாசரு, நீர் அதிகமாய் நேசிக்கிற லாசரு. சென்டிமெண்ட்லாம் மூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை வர வைக்கிறதுக்கு வாங்க ஆண்டவர்னா வந்துட போகிறோம். ஆனால் எவ்வளோ சென்டிமெண்ட்லாம், ஆண்டவரே நீர் அதிகமாய் நேசிக்கிற லாசருக்கு சுகவீனமாய் இருக்கிறான், அதனால கொஞ்சம் வாங்க. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். நீங்க நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் நம்மள. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணுகிறாங்க? ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஆண்டவரே, நீர் அதிகமாய் நேசிக்கிற இந்த லாசருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கொஞ்சம் வர முடியுமா? இயேசு கிறிஸ்து அந்த கடிதம் வந்தோடனே அதை பார்க்கிறார். அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறார். அந்த செய்தியை பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா, அப்படியா, நீங்க அதிகமாய் நேசிக்கிற, if you love somebody and they are hospitalized, முதல் காரியம் என்ன பண்ணுவோம்? அப்படியா, நல்ல நேரம் பார்ப்போமா, இப்போ போக வேண்டாம், நாளைக்கு பிறகு போவோமா? இல்லை, என்ன பண்ணுவோம்? எந்த வேலையாக இருந்தால் உடனே பெர்மிஷன் விட்டுட்டு வேக வேகமாக ஓடுவோம். ஐசியூ வார்டில் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஐசியூ வார்டில் முன்னாடி உட்காந்துருக்கிறதான நர்ஸோ, இல்லை முன்னாடி இருக்கிறதான ஹெட் நர்ஸோ, இல்லை முன்னாடி உட்காந்துருக்கிறதான ஆஃபீஸர் யாரையாவது சண்டை போட்டுட்டு இருப்பான். எப்போ எங்களை உள்ளே விட்றீங்க, நான் பார்க்கணும். ஏதோ நம்ம போய் ஏதோ செய்கிற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். இருக்கிற ஆட்கள் இன்னும் டென்ஷன் தான் படுத்தும் ஒழிய நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பதில் என்னப்பா இருக்குது? அப்படியா, உடம்பு முடியலையா, இன்னும் 2 நாள் இங்கே தங்கிட்டு போகலாம். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். He loves you. But here
God is not running. He says, I'm going to wait another 2 more days. I'm going to wait another 2 more days. ஆனா அந்த கடிதத்திலும் அந்த செய்தியிலும் என்ன எழுதிருக்கு? ஆண்டவரே நீர் அதிகமாய் நேசிக்கிற. அப்போ லாசருவை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். ஆனா என்ன பண்றாரு? இப்போ வர மாட்டேன். That does not define love. When God delays something, இல்ல எப்படி சொல்லலாம், God never delays, ஆண்டவர் தாமதிப்பது அல்ல. நம்மளுடைய கால அறைகளை தாண்டும் பொழுதுதான் அது தாமதம் என்று நினைக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் தாமதமாய் செய்கிற தேவன் அல்ல, தாமதிக்கிற தேவனும் அல்ல, தாமதத்தை அனுப்புகிற தேவனும் அல்ல. அவர் ஏற்ற காலத்திலும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நம்மளுடைய கால வரையறையை வைத்திருக்கோம். We have a time frame, and when things do not go by our time frame, when we think that God is delaying, தாமதம் என்பது ஒரு மனுஷனுடைய இயலாமையை காட்டுது. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்பதாக ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். அவர் இந்த நாட்டுக்காரர் கிடையாது, ஹீஸ் நாட் அன் இந்தியன். ஒரு அப்பாயின்மெண்ட்காக நான் போயிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட, ஒரு 3 நிமிஷம் தான் டிலேயாக போயிட்டேன். எந்திரிச்சு போயிட்டார், அவர் போயிட்டார், எந்திரிச்சே போயிட்டு மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டு போன, நெக்ஸ்ட் டைம் கேன் வி பி ஆன் டைம். அப்போ நான் லேட்டா போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நேரத்துக்கு வர எனக்கு முடியலன்னு அர்த்தம். டிலே, I did not go on time. அப்போ தாமதம் என்று சொன்னால், நான் தாமதமா போயிட்டேன், நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டான டைமுக்கு எனக்கு போக தெரியலன்னு அர்த்தம். நான் ஒரு சோம்பேறின்னு அர்த்தம். ஒன்று லேட்டாக எந்திரிச்சிருப்பேன், இல்லை தூங்கியிருக்க மாட்டேன், இல்லை ஏதாவது ஒரு கோட்டை விட்டுருப்பேன், ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. அதுதான் தாமதத்தை ஏற்படுத்தும். அப்போ தேவன் தாமதிக்கிறார் என்பதை ஒரு நாளும் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தாமதிக்கிறார்னா அதோட மொழியாக்கம் எப்படியா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் எங்கேயோ தவறு விட்டார். God never makes a mistake. கர்த்தர் ஒருபோதும் தவறுகளை செய்வதும் இல்லை, தவறுகளை அனுபவிக்கக்கூடியதான நேரத்தை கர்த்தர் கொண்டு வர்றதும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அந்த மாலை வேளையில? ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? போகல, 2 நாள் ஆகுது. ஆனா இயேசு கிறிஸ்து லாசருவை ரொம்ப நேசிக்கிறார். இது புரிஞ்சுக்கொள்ளவே முடியலையா? ஆண்டவர், நீ தான் நேசிக்கிறதுல வேகமா வர வேண்டியதான ஆண்டவரே, நீர் என்ன நேசிக்கிறீரே. அப்போ எனக்கு இந்த பலவீனம், சுகவீனத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, கடன்லேருந்து ஜெபித்த உடனே அடுத்த வினாடியே பதில் கொடுத்தா என்ன ஆண்டவரே? Why not God answer us every time we pray the very next second? Is a very valid question. When I kneel down, I want an answer the very next second. It's a very logical question that you and I can ask God. அதினதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? தேவ மகிமைக்கு ஏதுவாக இந்த காரியம் நடக்கும். அப்போ என்னோட வாழ்க்கையில ஒருவேளை என்னோட கால வரையறையை தாண்டி தாமதம் என்றதான வார்த்தைகளை நான் பயன்படுத்தி, எனக்கு தாமதிக்குதே, எனக்கு நடக்கலையே, கர்த்தர் என்னை நேசிக்கல, இல்ல, கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஒரு தாமதம் என்ற உடனே தேவன் என்னை நேசிக்கலையோ, என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, இல்லை எனக்கு செய்ய மாட்டாரோ என்றதான சந்தேகத்தை எழுப்புகிறதான காரியம் அது தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது, அது பிசாசிட்டிருந்து வர்ற காரியம். நான் எதிர்பார்த்த நேரம் காலகட்டத்துக்குள்ள ஒரு காரியம் நடக்கல உடனே என்னோட அவிசுவாசம் உள்ள வந்துடக்கூடாது. என்ன சொல்லணும்? இன்னைக்கு செய்யலனா நாளைக்கு செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய ஏற்ற காலம்னு ஒன்று உண்டு. அந்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் தேவனை நேசிக்கிறேனா என்பது எப்படி புரிய வரும் என்று சொன்னால், என்னோட காலகட்டத்துக்குள்ள அது நடக்கல, ஆனாலும் கர்த்தர் மேல் விசுவாசிக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அன்பை அது பிரதிபலிக்கும். You know what defines our love? நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதுக்கான அத்தாட்சி என்ன தெரியுமா? இன்னைக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், நடக்கல, நாளைக்கு நடக்கும்னு விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன் என்றால் தான் நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்பதுக்கான அத்தாட்சி. That's the proof that you love the Lord. Hallelujah. How many of you say that I love you, Jesus? No matter the delay, கை உயர்த்தி சொல்லுவோம். No matter the delay, I still love you. No matter the delay, I still love you. காலம் தாமதமானாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சத்தமா சொல்லாம உங்களுக்கு நீங்க உற்சாகமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். காலம் தாமதமானாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அவர் சொன்னது நடக்கும். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் வெறுமையா திரும்புவதே கிடையாது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றி முடித்துட்டு தான் அது கர்த்தர்ட்ட திரும்பி போகும். How many of you believe that my God is still alive
and he still loves me, and he will still do, and he will still come through no matter the time. Hallelujah. Nalla karangala thatti. Hallelujah. He is still faithful. Hallelujah. He is still faithful. ஆண்டவர் லாசருவோட வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். லாசருவோட சகோதரிகள் நினைச்சாங்க இயேசு உடனே வந்துருவார், எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் நேசிக்கிற ஆளுக்கு உடனே டபாட்டுபின்னு விட்டுட்டு உடனே ஓடி வந்துருவாரு. அதுதான் அவர்களோட புரிதல். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் நேசிப்பதும் இயேசு கிறிஸ்து இவர்களை நேசிப்பதற்கும். That was their understanding. அவர்களோட புரிதல் அது. ஆனால் நம்மளுடைய புரிதல் அப்படி இல்லை. ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறேன்னு தெரியும், இன்னைக்குள்ளே நடந்தால் நல்லது, நாளைக்கு நடக்கும்னு நீங்கள் சொன்னாலும் அதையும் நான் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லை அடுத்த வாரம் தான் செய்ய போறீங்கன்னா அது வரைக்கும் காத்திருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் தேவனை நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பதுக்கான அத்தாட்சி. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை ஒப்பு கொடுத்து சொல்லும், ஆண்டவரே உங்கள் நேரம் எதுவோ அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஏன்னா நான் பெற்றுக்கொள்ள போகிற காரியம் சாதாரண காரியம் அல்ல. தேவ மகிமை என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. என் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? நான் நினைச்சதோ இவ்வளவுதான், நான் கேட்டது இவ்வளோ, ஆனா கர்த்தர் செய்ய போறது மாபெரும் காரியம். ஹல்லேலூயா. He will do exceedingly and abundantly. Hallelujah. He will do exceedingly and abundantly, more than you ask or imagine. நீங்க நினைப்பதற்கும் more than you ask or imagine ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. Imagination is an extension of human thinking. சராசரி மனுஷனுடைய நினைவுகளையும் தாண்டி இருக்கிறது தான் கற்பனை. அந்த கற்பனையும் தாண்டி கர்த்தர் செய்வாராம். நினைக்கிறது நடந்தாலே பெரிய காரியம் இந்த காலகட்டத்தில். கற்பனையில் இருக்கிறதையும் தாண்டி நடக்கிறது அபரிவிதமான காரியம். அது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பகல் கனவு காணாதன்பாங்க. என்னத்தை கனவு கண்டுட்டு இருக்கிற, இதெல்லாம் நடக்காது, these things won't happen, what are you daydreaming about? My God will do exceedingly abundantly more than my daydreaming. Hallelujah. சில நேரத்தில் பகல் கனவு காணும்போது சொல்லணும், ஆண்டவரே இந்த பகல் கனவையும் தாண்டி கிரியை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை உங்களுக்குலாம் விசுவாசம் ஜெபி வேண்டது நடந்தாலே போதும் பாஸ்டர், இதில் கற்பனைக்கும் மிஞ்சிலாம் வேண்டாம், நான் ரொம்ப பேராசைப்படலை, இன்னைக்கு சாதாரண கேட்குறேன், அதை மட்டும் கொடுத்துரும் போதும். இல்லை, கர்த்தர் நீங்கள் கேட்குறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரமபிதா இருக்கிறாரே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை, அதே போல் உங்களுக்கு என்ன தேவை இல்லைன்றதும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் குறைவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கொடுக்குற ஒரு கையோ பெருசாக இருக்குது, நீங்கள் கேட்குறது ரொம்ப குறைவாக கேட்குறீங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன, ஆண்டவரே நான் கேட்குறது இவ்வளோதான், ஆனால் நீ அநேகத்தை கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், லாசருவை போல, ஆண்டவரே லாசரோட வாழ்க்கை போல சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் அதிகமாக நேசிக்கிற மனுஷன் சாக கிடக்கிறான், வாரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிகமாக நேசிக்கிற மனுஷன் தான், ஆனால் இப்போ வரமாட்டேன், ஆனால் வரும்போது அது தேவ மகிமையை உண்டாக்குற ஒரு காரியமாய் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் வந்து பாருனா, தலைவலியா, சரிப்பா சரியாக்கிட்டேன், ஒரு உடம்பு வலியா, ஃபீவரா, காய்ச்சலா, உடனே ஆண்டவர் வார்த்தை அனுப்புனாலே சுகம் நடந்துரும். ஹல்லேலூயா. வேலைக்காரன் இருக்கிறானா, 100க்கு அதிபதி இருக்கிறான், வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான், அங்கே கூட கூட்டிட்டு வரல, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை அனுப்ப, அதே மணி நேரம், 3ஆம் மணி நேரம், அதே மணி நேரத்தில் கர்த்தரால் சுகத்தை கொடுக்க முடியும். அவர் ஒரு வார்த்தை போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அந்த மாதிரி அற்புதம்லாம் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டேன், உன் வீட்டுக்கு நான் விசேஷமான அற்புதத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், உடனே வேணுமா? சாதாரண அற்புதம். காத்திருக்க ஆயத்தம். காத்திருக்கிற ஆண்டவரை நான் உண்மை நேசிக்கிறேன். காத்திருக்கும் போது முனை வீட்டில் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன்.
கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியத்தை செய்கிறேன், கொடுக்குற எதையுமே பெற்றுக்கல, ஆனாலும் இதெல்லாம் செய்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஏற்ற காலமும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அன்னைக்கு செய்யும்போது பகிரங்கமாகவும் பயங்கரமான காரியத்தையும் கர்த்தர் நடுவே செய்வார். எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த செவிகளும் கேட்டதில்லை, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க பெரிய காரியங்கள். Hallelujah. How many of you want to testify and say that my God is going to do exceedingly and abundantly more than I ask or imagine? நல்ல கரங்களை தட்டி Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய இருக்கிற காரியங்கள் மாபெரும் காரியங்கள். ஆனா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கதோ இன்னைக்கு நடந்துட்டா போதும் ஆண்டவரே. We want to be satisfied with the smaller things. But God says, I want to satisfy you with bigger things. அவர்கள் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், சுயநலமாய் பார்க்கிறான். மரியாளும் மார்த்தாள் எதிர்பார்த்தது என்ன? என் சகோதரனுக்கு சரியா இருக்கும். சுயநலம். இன்னும் கர்த்தர் பார்க்கிறப்பா, உன் சகோதரனுக்கு செய்ய போகிற காரியத்தினால உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட போகுது. Hallelujah. Sometimes God will take his time so that your entire family will be saved. Hallelujah. How many of you want to believe this today? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? Sometimes God does not want to do the ordinary. He wants to do the extraordinary so that the entire family can start to believe the extraordinary God. Hallelujah. எத்தனை பேர் இந்த மாலை வேலை சொல்றோம், ஆண்டவரே நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, அது நிமித்தமாய் என் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட போகுது. மார்த்தாளும் மரியாளுக்கும் கொஞ்சம் சுயநலம் இருந்துருச்சு. எங்கள் சகோதரனை மட்டும் தயவு செய்துக்கா ஆண்டவர் சொல்ல, உன் சகோதரனை மட்டும் பண்ணுறேன் வேண்டான்னு சொல்ல, பட் ஐ வாண்ட் டு பிளஸ் யுவர் என்டையர் ஃபேமிலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ தெரியுமா நேசிக்கிறார். வசனம் சொல்லுதில்ல, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பொண்ணு விரும்பினது வரும்பொழுது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கொஞ்ச நாள் காத்திருத்தல் எப்படி இருக்கும்? இருதயத்தெல்லாம் கசப்பாக்கிறேன், என்ன ஆண்டவரே நடக்குது. ஆனா விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சமாய் மாறும். அதை தான் கர்த்தர் அங்க என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். சின்ன காரியம் இல்லை. ஐ வாண்ட் டு பிளஸ் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பமே விசுவாசிக்கும்படி, உன் குடும்பமே பரலோகத்துக்கு வரும்படி, உன் குடும்பமே ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நேசிப்பதும் நான் அவரை நேசிப்பதும் கால வரையறைக்கு உட்பட்டது அல்ல. I don't care it takes 5 years, 6 years, 7 years, I will still love you Lord because I love you, because you love me. அவ்வளோதான். அவர் அன்புக்கு. So I want to say this thing, never move with God arithmetically. Don't have a systematic way of loving Jesus. Don't have an arithmetic way of loving Jesus. I will love God because I love him, that's all. He loves me. See, he loves me not because I'm holy every day. He loves me because he loves me. Hallelujah. He loves me because he loves me. He does not love me just because I'm holy every day. Are we holy every day? No, we fall each and every time and every day and every hour and every second we fall. But he still loves you. Why? Because he loves you. I love the Lord because I love the Lord, not because of time frame. இன்னைக்கு 6 மணிக்குள்ள நடந்துடணும், அடுத்த வாரம் 6 மணிக்கு நடந்தாலும் வரைக்கும் உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? Hallelujah. That shows how zealous are you for the kingdom of God. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம், அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன் கர்த்தர் மேலே. எத்தனை பேர் சொல்ல இந்த ஆயத்தமாக இருக்கிறோம், அவ்வளோ வைராக்கியம் நடக்குதோ. அதை பற்றிலாம் இல்லை. நான் பொருளை பார்த்து கர்த்தரை நேசிக்க வரல, என்ன அவர் ரட்சித்தாரே அதற்காக அவரை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு பணத்தை தருவார்ன்றதுக்காக நான் நேசிக்கல, என்னை காப்பாற்றிருக்க, என்னை போல ஒரு பாவியை கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் மாற்றிருக்கிறாரே, எனக்காக பரலோகத்தை தந்திருக்கிறாரே, எனக்காக மரித்திருக்கிறாரே, அதனால நான் கர்த்தரை நேசிக்கிறேன். Hallelujah. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இந்த மாலை வேளையில? Hallelujah. Somebody on the keys. அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். The faith that defines your miracle. எனக்கு இருக்கிற விசுவாசம் என் அற்புதத்தை விவரிக்கும். மரியாள் செய்கிற காரியம், மரியாளும் மார்த்தாளும் செய்கிற காரியம் வாசித்தோமே 11வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிப்போமா?
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்து இயேசு என்ன பண்ணுகிறார்? ஒரு சில நாட்களுக்கு பிறகு வருகிறார். இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல போய் அப்படியே விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், நீங்க மட்டும் நான் கூப்பிட்டப்பே வந்திருந்தீர்னா, வாசிப்போம், என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். வாசிப்போம் அப்படியே 33 வாசிச்சிருவோம். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி இயேசு கிறிஸ்துவே என்ன ஆயிட்டாரு? எத்தனை முறை நம்ம கத்தரே கலங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கதறோம். கையை பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் மட்டும் அப்போவே செஞ்சிருந்தீங்கன்னா, அப்போவே வந்திருந்தீங்கன்னா, அப்போ மட்டும் நான் ஜெபித்த உடனே மட்டும் பதில் கொடுத்துருந்தீங்கன்னா, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பேனா, இப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேனா, இப்படியெல்லாம் எனக்கு செலவாயிருக்குமா, இப்படியெல்லாம் கடன் வாங்கியிருப்பேனா, இப்படியெல்லாம் என் குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குமா, இப்படியெல்லாம் என் பிள்ளை வேதனைப்பட்டிருப்பாங்களா, இப்படியெல்லாம் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்குமா? இதே கேள்விதான் அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்துவே மனம் உடைஞ்சிட்டார். வாசிப்போம் இந்த பகுதி எங்க என்று சொன்னால் 39வது வசனம் இல்லை, சரி 39வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுதும் நாலு நாள் ஆயிற்றே நாருமே என்று சொல்லுகிறார். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. மரியாளும் மார்த்தாலும் இயேசு கிறிஸ்து காலில் வந்து விழுந்துட்டு சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் நாங்கள் கூப்பிட்ட போய் வந்திருந்தீர்னா இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு அழுகிறாங்க. இயேசு வேதாகமத்திலே ரொம்ப சின்ன வசனம் என்ன? இயேசு கண்ணீர் விட்டார். எங்கே எழுதப்பட்டிருக்கு? இவங்க கொடுத்த டார்ச்சரில் இயேசு கண்ணீரே விட்டுட்டார். நான் தான் வந்துட்டேன்ல, அவரை செய்ய விசலத்தில் விடுறதே இல்லை. ஆண்டவரே அற்புதம் செய்ய வந்தாலும் அவரை தடுத்து நிறுத்தி நம்ம எமோஷனலாக 4 வார்த்தை பேசி அழுது புலம்பி அவரே அற்புதம் செய்ய வந்துட்டார். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, நம்மளாம் விடுறதே கிடையாது. ஆண்டவரே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்க வச்சிருவோம். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த அம்மா சொல்றாங்க, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே. நாரூன்ற இயேசுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து நம்மை மண்ணினால் உண்டாக்கினவருக்கு தெரியாதா? இதை நாற்றம் எடுக்கும் என்று he knows very well. நாருமே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே. அப்போ சகோதரி சொல்ல, ஆண்டவரே இப்போ கூட உம்மால் ஏதாவது செய்ய முடியும். அவங்க சகோதரியை சொல்ல, ஆண்டவரே even now you could do something. What kind of faith do we have? எத்தகையான விசுவாசம் நம்மிடத்துல உண்டு? கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஐயோ இயேசுப்பா, உற்சாகமா இல்லையா நீங்க? கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. புலம்பவும் செய்றாங்க ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கத்து விசுவாசமும் இருக்கு. This is the kind of faith that you and I have every now and then. We lament and we have faith. புலம்புறோம், விசுவாசமும் உண்டு. ஏன் தெரியுமா புலம்புறோம்? புலம்ப நமக்கு பிடிக்கும், இது மனித இயல்பு. வேதாகமத்தில் புலம்பல்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. வேதாகமத்தில் என்ன உண்டு? புலம்பல்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. ஒரு மனுஷன் புலம்பி 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 ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறான். விசுவாசம்
என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. ஆனா இந்த பக்கத்து என்ன பண்றாங்க? புலம்புற, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே அப்பவே நீ வந்திருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டத்தைப்படுத்தீங்க? அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஆண்டவரே இப்ப கூட உம்மால செய்ய முடியும். This is the kind of faith that you and I have. We have an oscillating faith. We have a faith which is imbalanced. We have a faith which is not rooted sometimes. We have a faith which is feathering all around, flapping wings. இங்கிட்டும் அடிக்கும், அப்புறம் இங்கிட்டும் அடிக்கும். புலம்புற நேரத்தில் புலம்பிக்கிறது, விசுவாசிக்கிற நேரத்தில் விசுவாசிக்கிறது. ஆலயத்துக்கு வரும்போது விசுவாச சோத்திரம் ஆண்டவர் செய்ய போற, வீட்டுக்கு போக 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 திங்கள் செவ்வாய், when the Monday and days happen, where is that faith that you had on Sunday or a Friday service? நம்மளுடைய விசுவாசம் தான் நம்மளுடைய அற்புதத்தை நிர்ணயிக்கும். சகோதரிகளோட விசுவாசம் என்ன? ஆண்டவரை இப்ப கூட உம்மால செய்ய முடியும். Even now you can do something. Even now you could do something. எப்போ நாற்றம் எடுக்க சொன்னதும் நான் தான், 4 நாள் ஆச்சுன்னு சொன்னதும் நான் தான், அப்பவே நீர் வந்திருக்கலாமேன்னு சொன்னதும் நான் தான். அதெல்லாம் விடுங்க, ஆனா இப்ப கூட உம்மால செய்ய முடியும். See, ஆண்டவருக்கு நீங்க புலம்புறத குறித்து உங்க மேல கோவமே பட மாட்டாய். Because he is a God who can empathize with you. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, புலம்பும் போது அறிவில்லையா இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். He will listen. He will sit down. He will empathize with you. He will want to listen your side of the story. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கேட்க அவர் ஆயத்தம். He is the good therapist you will ever see. The psychiatrist therapistலாம் பார்த்துருக்கீங்களா? They will listen to you for hours and hours and hours. அவங்க கூட 1 மணி நேரம் கழிச்சு let's have it in the next session-ருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது ஆண்டவர். நீங்கள் 4 மணி நேரம் புலம்புனாலும் 4 மணி நேரம் கேட்பார், அடுத்த நிமிஷம் அற்புதத்தையும் செய்வார். He is a God who not only makes a miracle, he is also a God who can empathize with you. He can sit down, உங்க கூட உட்கார்ந்து, அப்படியா என்னாச்சு? இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடணுன்ற அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியும்? அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனை உயிரோடு எழுப்ப போகிறோம். நல்லா தெரியுமா தெரியாதா? நம்ம நாவிலேருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறோன்னு அறிந்திருக்கிறவர். அவர் என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து அங்கே வந்தது கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உட்காந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, அற்புதத்தையும் செய்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் கண்ணீர் விடுறார். ஏன்? He wants to tell that he can understand you, he can feel you. நீங்க புலம்புறத புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அதை புரிந்து கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி அற்புதத்தையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ அங்கிருந்து வானத்திலிருந்து இப்படி சிங்காசனத்தில் உட்காந்துட்டு வானமோது சிங்காசனம் பூமியோது பாதப்படி பெரிய தேவன், அங்கே நெல்லு இங்கே நெல்லு இங்கே கொண்டு வா, அது அப்படி மட்டும் அல்ல. He will come down. உங்களுடைய நிலைமைக்கு இறங்கி வந்து உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டு கண்ணீரை தொடச்சு ஆறுதல் படுத்தி கட்டி அணைத்து அற்புதத்தையும் செய்து கொடுக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. I have a God who can sit and empathize with me as well as do a miracle for me. என்னை ஆறுதல் படுத்துறதும் அவர்தான், எனக்கு அற்புதம் செய்யறதும் அவர்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அந்த மாலை வேளையில? ஹல்லேலூயா. He's sitting down. கண்ணீரே விடுறார் இயேசு கிறிஸ்து. வேற எங்கேயாவது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரா? சிலுவையை சுமந்துட்டு போகும்போது கூட சொல்லுகிறார், எனக்காக அழாதீங்கப்பா, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக போய் அழுவுங்க. அழுகிற ஆட்களே திட்டுறார், எனக்கும் அழுவலாமா, இதுக்கு தான் நான் வந்தேன் உலகத்துல. ஒரு இடத்துல பேதுரு சொல்ல, ஆண்டவரே நீ சிலுவைக்கு போக கூட, அப்பாலே போ பிசாசுங்கிறார். அவன் சென்டிமெண்ட்லாம் பேசுறான், ஐயோ ஆண்டவரே நீர்லாம் கஷ்டப்படலாமா, அப்பா நான் வந்ததே அதுக்கு தான்டா, அப்பாலே போ பிசாசுங்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து இங்கே கண்ணீர் விடுறார். He knows your losses. நீங்க எதை இழந்தீங்கன்னு தெரியும், என்ன நிலையில் இழந்தீங்கன்னு தெரியும், எவ்வளவு கண்ணீர் சிந்துறீங்கன்னு தெரியும். He knows the tears that you shed when everybody goes to sleep. எல்லாரும் தூங்கின பிறகு நீங்க கண்ணீர் சிந்துறது அவருக்கு தெரியும். Your husband might not know, your wife might not know, your children might not know, your parents might not know, you anybody does not know, but he knows every cry. He knows every hardship that you and I go through. சில நேரத்தில் ஆண்கள் அழுவதே கிடையாதுன்பாங்க, because we are conditioned that way. We don't want to put down our Superman suit. We always want to say, that's all right. Only, that's all right. I'm good.
ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நோன் வரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தட்ஸ் வாட் men do. God knows. நீ ஏன் ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார் தெரியல, பட் he's talking to the men in this church today. He wants to say, I know what you're going through. ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து, என்ன கஷ்டப்படுறீங்க வெளியே சொல்ல முடியாது, ஆனால் he knows. You cannot hide anything from God. சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆண்டவரே பரலோகத்துக்கு போனாலும் சரி பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உங்கள் கண்களுக்கு மறைவா, எங்கே போவேன்? Where will I go? I cannot hide my face. You can hide it from your family, but you cannot hide it from God. உங்களுடைய மன குமுறல்களை கத்திட்டு இருந்து ஒருபோதும் மறைக்கவே முடியாது. He is seeing every tear. And he wants to sit down with you. And he wants to have a talk with you. அடிக்கடி சொல்வது உண்டு, புலம்புறது தப்பே கிடையாது, ஆனால் கத்துட்டு புலம்புறதா இருக்கணும். புலம்புறது தப்பே இல்லை, மனுஷன்ட்டு புலம்பாதீங்க, கத்துட்டு புலம்புங்க. கத்தர் கேட்கவும் செய்வார், அதுக்கு பதிலும் கொடுப்பார். புரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கத்தர் கேட்பாரு, கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க தூதன்ட்ட போய் என்ன சொன்னான் தெரியுமா, he will sit down with you. வேணும்னா 2 கண்ணீர் கூட உங்களுக்காக சிந்துவார், உங்களை அரவணைச்சு கொண்டு, இதான் பிரச்சனையா, வா கல்ல புரட்டுவோம் வா அப்படின்னு கூட்டிட்டு வருவார். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உன் சகோதரன் மறிச்சிட்டானா, கண்ணீர் சிந்தினதை ஓடல, சரி வா எங்க அங்க போவோம், வா கமான், கையை பிடிச்சி கூட்டு போறார், எங்க போகலாம், கம். இதான உன் பிரச்சனை? ஆமா ஆண்டவரே, செத்து போய் 4 நாள் ஆச்சு ஆண்டவரே. சரி கல்ல புரட்ட சொல்லு. ஏன் ஆண்டவரை புரட்டுறீங்க? புரட்டிட்டாங்க. ஆண்டவரே இதுதானே பிரச்சனை, ஒரு நிமிஷம் லாசருவே வெளியே வா. சி, ஆண்டவர் கண்ணீர் சிந்தினது அங்கே எதற்கென்றுனா, உங்களை என்னை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. He is not a God who's been handmade. He has made you and me. Hallelujah. மனுஷன் செய்த கடவுள் அல்ல, அந்த தேவன் தான் நம்மளை செஞ்சிருக்கிறார். So he knows each and every fiber of your living being. He knows. That's the kind of faith. ஆண்டவரே இப்போ கூட உம்மால செய்ய முடியும்னு சொல்றாங்க. Even now you can do. கடைசி காரியம் முடிக்க போறோம். Beyond time, கால நேரத்தையும் தாண்டினது. மார்த்தாள் சொன்ன காரியம், மரியாள் சொன்ன, ஆண்டவர் 4 நாள் ஆயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். There might be certain things in your life which has gone beyond time and you've stopped even praying about it. This is prophetic to somebody. You've stopped praying about certain things that has gone beyond time. சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறதே விட்டுட்டீங்க. அதை விடுங்க ஆண்டவர், அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் எப்பயோ ஜெபிச்ச ஜெப குறிப்பு. God says no, I'm here for that. இயேசு கிறிஸ்து அங்கே வந்தது எதற்குனா, காலம் கடந்து போன ஒரு காரியத்தை உயிரோடு எழுப்புவதற்கு தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் எதற்கு வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்து ஒரு வார்த்தையை அனுப்புனது எதற்கு என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளாய் நீங்கள் ஜெபித்து வெறுத்து வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்த காரியத்தை இன்னைக்கு மாலை வேலை கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அங்கே இறங்கி வந்து நின்று, எதெல்லாம் கண்ணீர் சிந்தி 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 ஒரு காலம் தாண்டி போச்சோ அதெல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். Hallelujah. Whichever is gone beyond time, God wants to make a statement to you saying that I'm here for that. Hallelujah. எதெல்லாம் காலம் கடந்து போயிருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா, if this is for you, you need to clap and say, God, it is for me. Hallelujah. Hallelujah. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்காகவே பேசுகிறீரப்பா. Hallelujah. எதெல்லாம் என் வாழ்க்கையில காலம் கடந்து போயிருக்குதோ, I should have got the job last year, but he's coming today to you. லாஸ்ட் இயர் கதையை விடுப்பா, போன வருஷம் கிடைச்சதுன்னா ஒரு 40,000 தான் சம்பளம். இந்த வருஷம் I'm here to double it for you. Hallelujah. 5 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கணும் அப்பா, கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுப்பா, குழந்தையே இல்லையா? God says,
I'm going to do it this year. Can you believe it? விசுவாசிக்க ஆயத்தமா? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வர்ற இடத்துல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இப்படி ஆச்சு, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, நாறுதே, இப்படி இருக்குது. No. God does not want to hear anything of that. 38 வருஷமாய் முடவனாய் இருக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். 38 வருஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள என்ன கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையா ஆண்டவரே, உள்ள போகலான்னு நினைக்கும் போது வேற ஒருத்தன் உள்ள வந்து ஆண்டவர் அந்த கதையெல்லாம் கேட்க விருப்பப்படல. உங்களுக்கு அற்புதம் வேணுமா வேணாமான்னு தான் கேட்குறாரு. அமியோடு ஆண்டவரே ரொம்ப நாள் 10-15 வருஷமாலாம் நிறைய இழந்துட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் காலம் தாண்டி போச்சுன்னு மறந்துட்டோமோ, சாக்கு போக்கு வச்சிருக்கிறோமோ, அதெல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்பி கூட்டி வந்து நிறுத்தி கர்த்தர் உங்களை அது மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் மனமாக உங்களையே நீ கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாலை வேளையில நான் ஜெபிக்கிற காரியம் நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் அப்பா, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். எத்தனை பேர் இந்த மாலை வேளை சொல்ல கைகளை உயர்த்தி சொல்லமா, எனக்கு ஆண்டவர் வாக்குரைத்த எல்லாம் நிறைவேறும். Whatever God has promised me is going to come through today. It's going to come through this week. Hallelujah. And I believe God is about to send a revival into my family. Hallelujah. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி Hallelujah, Hallelujah, Hallelujah. Oh Jesus, Jesus. நம்ம அல்ல வேலை சொல்ல போற ஆண்டவரே, என் வாழ்க்கையில காலம் கடந்து போய் இருக்கிற காரியத்தை உயிர்ப்பிக்க நீர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நாமனால அறிக்கை பண்ணுகிறோம்? உங்க வாழ்க்கையில காலம் கடந்து போய் இருக்கிற காரியங்கள் என்னென்னு யோசிங்க. Think about what are the things that has gone beyond your time, beyond your time frame, beyond your timings, and God is about to resurrect everything that has gone beyond your timing, and He says, this is my time. ஆண்டவர் சொல்லுங்க, இது என்னுடைய நேரம், இது கர்த்தருடைய நேரம், இது சர்வ வல்லமை உள்ளவருடைய நேரம். Hallelujah, Hallelujah.